காவியம் பாடவா காதலே. ஐயோ, ராசத்தியக்கா வேற அத்தா வீட்டுல இல்லங்கிறத கண்டுபிடிச்சிட்டாவே. இப்ப என்ன செய்ய? அத்தா வீட்டுக்கு வந்தா கண்டிப்பா மாட்டிக்கிடுவாவே. அவர் மாட்டினா என்ன, மாட்டாம போனா என்ன? ஏன் 5000 போச்சே. இந்த பொம்பளை நான் கொடுத்த ஜூஸ குடிச்சதா இல்லையா? சொல்லவே மாட்டேங்க குடிச்சே இல்லன்னு. ஜூஸ குடிக்கலன்னு நினைக்கேன். அதான் என்ன தூங்காம கல்லூரின மாதிரி சுத்திட்டு இருக்கு. ஜூஸ குடிக்காம என்ன பண்ணிருக்கா? தூர ஊத்திட்டு இல்ல வேற யாருக்கும் கொடுத்துருக்குமா? என்னமோ பண்ணிருச்சு, அதனாலதான் தூங்காம என்ன சுத்திட்டு இருக்கு. ச்சே, 5000 போச்சே. அன்னைக்கு ஒரு 5000 வாங்கிட்டேன். இன்னைக்கு அதே மாதிரி 5000 வாங்கிடலான்னு பார்த்தா இந்த ராசத்து பொம்பளை எல்லாத்தையும் கெடுத்துருச்சு. அத்தா வந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த பொம்பளை சண்டை போடும். அத்தானுக்கு ஒரு போன போட்டு அக்கா கண்டுபிடிச்சிட்டாவேன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுவோம். பாவம் அத்தா இன்னைக்குதான் சின்னக்காவை பாக்குறதுக்காக போனாவ. அது பொறுக்கல இந்த பொம்பளைக்கு. நம்மளால போன போட்டு அத்தாண்ட சொல்லிடுவோம். என்ன ரிங் போயிட்டே இருக்கு, அத்தா எடுக்கவே மாட்டேங்காவ. என்னாச்சு, போன் எடுத்துட்டு போனாவளா இல்லையா? இந்த விஷயத்த சொல்லிடலான்னு பார்த்தா எடுக்க மாட்டேங்காவளே. போன் ரிங் வச்சு கட்டே ஆயிட்டு. போற அவசரத்துல அத்தா போன ரூம்ல வச்சுட்டு போனாலும் போயிருப்பாவ. இப்ப நம்ம போன் அடிச்சா ஒருவேளை ராசத்தியத்தை எடுத்துட்டாவளே, என்ன செய்ய? இதுக்கு மேல போன் பண்ணாண்டா. அதான் நம்ம ஒரு தடவை போட்டிருக்கோம்ல, இத பாத்துட்டு அத்தானே கூப்பிடியாவலான்னு பாப்போம். 5000 இன்னைக்கு போச்சே. 5000 கிடைச்சா ஓடி போய் ஒரு 10 சேலை எடுத்துட்டு வந்துடணும்னு நினைச்சேன். என் கனவுல 5 குப்பை எலி போட்டுருச்சு அந்த பொம்பளை. எப்பாடா நல்ல வேலை ராசாத்திய ஆளை காணும். அன்னைக்கு மாதிரியே இன்னைக்கு செல்லமா தூக்க மாத்திரையை போட்டு கொடுத்துருப்பாருன்னு நினைக்கேன். இப்படியே நம்ம ரூமுக்கு ஓடிடுவோம். ராசாத்தி எங்க போயிட்டு வரியே? எங்கேயுமே போலையே ராசாத்தி. போய் சொல்லாதீங்க. இவ்வளவு நேரம் நீங்க வீட்லயே இல்ல, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ? எத்தனை நாள் இந்த வேலை நடந்திருக்கு? எங்க போயிட்டு வரியே? ராசாத்தி சும்மா வாக்கிங். இந்த நேரத்துலதான் வாக்கிங் போயிட்டு வருவாங்களோ? உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போக கூடாதுன்னு சொன்னனா இல்லையா? என் பேச்ச மேல நீங்க வெளியே போயிட்டு வந்திருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ என் மேல பயம் இல்ல அதானே? இருக்கு ராசாத்தி. என்ன இருக்கு? பயம். பயம் இருந்திருந்தா நீங்க வீட்டை விட்டு வெளியே போயிருக்க மாட்டீங்க. இவ்வளவு தைரியமா போயிட்டு வரீங்கன்னா உங்களுக்கு பயம் இல்லன்னு தான் அர்த்தம். சொல்லுங்க, உங்களுக்கு எங்க இருந்து இந்த தைரியம் வந்துச்சு? யார் கொடுத்தாது இந்த தைரியத்தை? அவ கொடுத்தாளோ? எவர் ராசாத்தி? ஒண்ணும் தெரியாத மாதிரியே பேசாதீங்க. அந்த மீனாவை தானே போய் பார்த்துட்டு வரியே? இல்ல ராசாத்தி, வாக்கிங் தான். போய் சொல்லாதீங்க. அவ்வளவுதானே போய் பார்த்துட்டு வரியே? பின்னாடியே வந்து பார்த்த மாதிரி கரெக்டா சொல்லியா? யோ, என்ன ராசாத்தி மரியாதைலாம் ரொம்ப பலமா இருக்கு. நீர் செஞ்ச வேலைக்கு உமக்கு மரியாதை தான் குறைச்சலு. இந்த வீட்டை விட்டு கால் எடுத்து வெளியே வைக்க கூடாதுன்னு சொன்னனே இல்லையா? சொன்ன ராசாத்தி, நான் சும்மா வாக்கிங் தானே போயிட்டு வந்தேன். எனக்கு தெரிஞ்சே நீங்க 2 மணி நேரமா வீட்ல இல்ல. அதுக்கு முன்னாடி நீங்க எப்ப போனீங்களோ தெரியல. எப்படியே நீங்க போய் ஒரு 3 மணி நேரமாவது இருக்காது. எங்க போயிட்டு வரியே? வாக்கிங். 3 மணி நேரம் யாராவது வாக்கிங் போவாங்களோ? ராசாத்தி உண்மையை சொல்லிடுறியே. என்ன உண்மை? வாக்கிங் போனா ரொம்ப தூரம் போயிட்டேன் ராசாத்தி. ரொம்ப தூரம்னா அந்த மீனா வீடு வரைக்குமா? சேச்சி இல்ல ராசாத்தி, என் ஃப்ரெண்டு வீடு வரைக்கும் அப்படியே வாக்கிங் போயிட்டேன். அப்படியே என் ஃப்ரெண்டு பாத்துட்டானா, கூட்டிட்டு போய் காப்பி குடிச்சாதான் போனோன்னு உட்கார வச்சுட்டான். அவன்கிட்ட பேசிட்டே இருந்தேன்னா நேரம் போறதே தெரியல ராசாத்தி. திடீர்னு தான் டைம் பார்த்தனா ரொம்ப நேரம் ஆனது. அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிய வந்துச்சு. அதான் கிளம்பி வந்துட்டேன். நல்லா இருக்கு உங்க கதை. உண்மை சொல்லுங்க. உண்மைதான் ராசாத்தி. எனக்கு நீங்க சொல்றதுல நம்பிக்கையே இல்ல. நீங்க எங்க போயிட்டு வந்திருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். யார வேணாலும் நீங்க ஏமாத்தலாம், என்னை ஏமாத்தவே முடியாது. அவ்வளவுதானே போய் பார்த்துட்டு வரியே? இல்ல ராசாத்தி. சரி, உங்களுக்கு இது அசிங்கமா இல்ல? நம்ம பிள்ளை வாழ்க்கையை தொலைச்சிட்டு இப்ப வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்கா. உங்களுக்கு 2வது கொண்டாடி கேக்குதோ? அவட்ட பேசக்கூடாது, அவளை நினைக்க கூடாதுன்னு உங்களை எங்க அண்ணன் வீட்டுல கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன். இப்பயே நீங்க திரும்ப என்ன அவளே தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. என்ன பத்தி யோசிக்கிறது இல்ல, நம்ம பிள்ளை வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுங்கிறது யோசிக்கிறது இல்ல. ராசாத்தி, பிள்ளை வாழ்க்கை இப்படி ஆனது காரணம் நீயும் பிரியங்காவும் தான்.
நானும் எவ்வளவோ மாப்பிள்ளை கூட சேர்த்து வச்சிருந்தோம்னு தான் முயற்சி பண்ணேன். ஆனா நீங்க 2 பேரும் தான் அதுக்கு ஒத்து வரல. அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ண முடியும்? பெத்த தகப்பன் பேசுற வார்த்தையா இது? நீங்க அவளை போய் 4 மிதி மிதிச்சிட்டு வந்திருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அவ கால்ல போய் விழுந்து நம்ம பிள்ளைய கூட்டிட்டு போங்கன்னு சொல்லியிருக்கீங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு? ரோசதி என்ன பேசுற நீ? பிள்ளையும் மாப்பிள்ளையும் சேர்த்து வைக்க நினைச்சது தப்பா? உனக்குதான் ஒரு தாயா அக்கறை இல்ல. நானும் அப்படியே இருந்தா என்ன அர்த்தம்? அதனாலதான் நான் மாப்பிள்ளைகிட்ட சொன்னேன். அப்புறம் வந்து கூப்பிட்டாரு. ஆனா நீய விடல. பிரியங்காவுக்கும் போக இஷ்டம் இல்ல. அதனால பிரியங்கா வாழ்க்கை கெட்டு போனதுக்கு அவதான் காரணம். அதுக்கு என்னால பொறுப்பு எடுத்துக்கிட முடியாது. நல்லா இருக்கு, ஒரு அப்பாவா உங்க பேச்சு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம பிள்ளை வாழ்க்கை இப்படி அழிஞ்சு போச்சு, நான் வேதனையில இருக்கேன். நீங்க என்னடான்னா அவளை போய் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. ராசதி நாங்க போகல, நான் என் ஃப்ரெண்டு தான் போய் பார்த்துட்டு வந்தேன். நீங்க எந்த ஃப்ரெண்ட போய் பார்த்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இதுக்கு மேல நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போகவே கூடாது. அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. வீட்டுக்குள்ள சுதந்திரமா திரியறதுனால தானே வீட்டை விட்டு வெளியே ஓடுறீங்க. இனி உங்க கால்ல ஒரு சங்கிலியை கட்டி விட்டேன். எப்படி நீங்க அதை அறுத்துட்டு அவளை பார்க்க ஓடுறீங்கன்னு நானும் பார்க்கேன். ராசதி கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? சங்கிலியில கட்டி வைக்கிறேன்னு சொல்றா. நான் மனுஷனா இல்ல மிருகமா? ஏன் சொல் பேச்சு கேட்கலனா இனி அப்படிதான் பண்ணுவேன். சும்மா ஃப்ரீயா இருக்கிறதுனால தானே நீங்க அவளை தேடி தேடி ஓடுறீங்க. இதுக்கு மேல இந்த வீட்டுக்குள்ளேயும் உங்களால ஃப்ரீயா நடமாட முடியாது. சங்கிலி வச்சுதான் கட்டி வைக்க போறேன். பாத்ரூமுக்கு போனா மட்டும் தான் அவுத்து விடுவேன். அதுக்கு மேல எப்பவுமே நீங்க சங்கிலியோட தான் இருக்கணும். ஏன் சாப்பிடும் போது கூட உங்களை சங்கிலியில தான் கட்டி வைப்பேன். இப்பவே போன் போட்டு எங்க அண்ணன்ட்ட சங்கிலி வாங்கிட்டு வர சொல்லி. இதுக்கு மேல நீங்க இந்த வீட்டுல சுதந்திரமா நடமாடவே முடியாது. என்னை ஏமாத்திட்டா அவ போய் பார்த்துட்டு வரிய. இதுக்கு மேல இந்த வீட்டு வாசல தாண்டி எப்படி போறியே நானும் பாக்கேன். ராசாதி இந்த மாதிரிலாம் பேசாத, எனக்கு சுத்தமா பிடிக்கல. அப்பா நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க, பார்த்து சும்மா இருக்கணும்னு சொல்றீங்களா? நான் என்ன பண்ணேன் நீ பார்த்தா? நான் எதையும் பார்க்கல, ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ராசாதி என்னாச்சு, என்ன பிரச்சனை? ஏருக்கு தம்பி நீனும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஏக்கா இவ என்னைய சங்கிலியில கட்டி வைக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காக்கா. கட்டின புருஷனை யாராவது இப்படி கட்டி வைப்பாப்ல? கொஞ்சம் கூட அறிவு இல்லாம பேசிட்டு இருக்கா. நீங்களாவது புத்திமதி சொல்லுங்க இவளுக்கு. ராசாதி என்ன பேச்சு இதெல்லாம்? இவரோ புருஷன் மைனி, இவர் என்ன தெரியுமா பண்ணிட்டு வந்திருக்காரு? யாருக்கும் தெரியாம போய் அந்த மீனாவை பார்த்துட்டு வந்திருக்காரு. நான் மீனாவெல்லாம் பார்க்க போலக்கா, என் ஃப்ரெண்டை தான் பார்த்துட்டு வரேன். ஃப்ரெண்ட பார்க்க போனேனே போய் சொல்றாரு. எனக்கு நல்லா தெரியும், இவர் அவளை தான் பார்க்க போயிருக்காரு. சும்மா இந்த வீட்டுக்குள்ள ஃப்ரீயா நடமாடிட்டு இருக்கிறதுனால தான் அவளை தேடி போறாரு. இதுக்கு மேல இந்த வீட்டுக்குள்ள இவர் ஃப்ரீயா நடமாட விடக்கூடாது மைனி. அதுக்கு தான் சங்கிலியில கட்டி போடணும்னு சொல்லி. ராசாதி என்ன பேசுற நீ? கொஞ்சமாடி உனக்கே நல்லா இருக்கா? நல்லா எடுத்து சொல்லுங்கக்கா, அப்பயாவது இவளுக்கு அறிவு வருதான்னு பாப்போம். எனக்கு அறிவு இல்லைங்கிறீல? ஆமா இல்ல. இங்க பாரு ராசாத்தி, நானும் ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருப்பேன். என் பொறுமையை சுவாதிச்சுட்டே இருந்தான்னு வச்சுக்க, அதுக்கு மேல உன் கூட எல்லாம் என்னால இருக்க முடியாது. ஏன் கூட இருக்க முடியாதுன்னா நான் கூட போய் இருப்பீங்களா? ஆமா. ஏங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? மைனி இன்னைக்கு சங்கிலி வாங்கிட்டு வந்து நாளை கட்டி போடணும். ராசாத்தி கொஞ்சம் பொறுமையா பேசு. அதெல்லாம் நிறைய பொறுமையா போயாச்சு. இதுக்கு மேல பொறுத்து பொறுத்து வாழ்க்கையை தொலைக்க விரும்பல. இவர் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தா ஒரேடியா ஒரு நாள் போயிருவாரு. கட்டி போட்டு வைக்கிறதுதான் ஒரே வழி. கட்டி போட்டா மட்டும் உன்னை விட்டுட்டு போக மாட்டாருன்னு என்ன நிச்சயம் இருக்கு? கட்டி போட்டா சாவி என்கிட்ட தானே இருக்கும். நான் நினைக்கிற நேரம் மட்டும் தான் அவரை அவுத்து விடுவேன். ராசாத்தி யாரையும் கட்டி போட்டு நம்ம கூட வச்சுக்கிட முடியாது ராசாத்தி. அதெல்லாம் மனசார விருப்பப்பட்டு நம்ம கூட இருந்தாதான் உண்டு. ஏன் மௌனோட பாரு, எங்க மேல பாசம் வச்சுதான் இருக்கானுவ. ஆனா பொண்டாட்டி மார்வல் கூப்பிட்ட உடனே பின்னாடி போயிட்டானுவ பத்தியா? இப்படிதான் எல்லாரும் ராசாத்தி. நாம என்னதான் கட்டி வைக்கணும் புடிச்சு வைக்கணும்னு நினைச்சாலும் யாரும் இருக்க மாட்டாவ. நீ இந்த மாதிரிலாம் முதல்ல பேசுறத விடு. தம்பிக்கு இதனாலதான் உன் மேல கோபமே வருது. இப்ப என்ன சொல்லிட்டு போறாரு பத்தியா? உன்னை விட்டுட்டு போயிருவேங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாரு. இத்தனை நாள் அந்த மாதிரி வார்த்தை பேசியிருப்பாரா? இப்ப சொல்லியாருன்னா நீ பேசுற வார்த்தைகள் தப்பு ராசாத்தி. என்ன தப்பு மேனி? நான் சரியாதான் பேசிட்டு இருக்கேன். ராசாத்தி நீ கொஞ்சம் தம்பி கிட்ட அன்பா நடந்துக்க. எதுக்கு இப்படி
ஏன்